பிக் பாஸ் சீசன் 9 பத்தின நெறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது என்னன்ட்டு எல்லாரும் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 வெற்றிகரமா இந்த வாரம் முடிய போகுது. வெளிய போனவங்க ஒவ்வொருத்தரா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கமருதீன்லாம் வரப்போறாரு ஃபினாலேக்கு அப்படிலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த வீடியோவும் பார்த்து இருந்திருப்பீங்க. கமருதீனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே பார்வதிய வந்து தவறா பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அத விட்டுட்டு பார்வதியும் எந்த தவறும் பண்ணல. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. வெளிய போனவங்க 2 பேருமே வந்து கெட்டவங்களும் கிடையாது. இப்போ சாண்ட்ரா உள்ள வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரம்யா கிட்ட போய் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ரம்யா கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே பேசலையேன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவங்க என்ன பேசினாங்கன்ட்டு. உடனே நான் பேசவே இல்லன்ட்டு அவங்களுடைய பசங்க மேல ப்ராமிஸ்லாம் பண்றாங்க. எப்பவும் போல தான் அவங்க வேலைய பண்றாங்க. வெளிய போய் திருந்தாம தான் சாண்ட்ரா உள்ள வந்திருக்காங்க. ஸோ உள்ள கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு மட்டும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே வெளிய போனவங்க உள்ள வந்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இது வரைக்கும் இருந்த சீசன்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபினாலே ஆச்சு, யார் வின் பண்ண போறா, நீ தான் வின்னர் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீலாம் தகுதியே இல்லாத, நீலாம் எதுக்கு வந்து நின்ன, இப்ப பார்வதியோட அருமை தெரியுதா, இது போலலாம் நிறைய விஷயங்கள் நேத்து நைட்ல இருந்தே ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலான் வர்சஸ் திவ்யா இவங்க 2 பேருக்கும் தான் சண்டை. எதனால அப்படின்னா 2 பேருமே வந்து சின்ன சின்னதா வந்து மூஞ்ச காட்டிக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே அவங்களுடைய சுயநினைவே இழந்து ரொம்ப பேடா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் வந்து தகுதியே கிடையாது, நீ எதுக்கு வந்து இருந்த அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா சின்ன பெட் சண்டை தாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சண்டை தான். அந்த மாதிரி தான் பெட் சண்டை. கொரட்டை அடிக்கிறதுனால பல பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க வெளியே. அதே கொரட்டையால வந்த சண்டை தான். ஸோ திவ்யாக்கு திவாகருடைய கொரட்டையால தூங்க முடியல. அதனால கேர்ள்ஸ் எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ்ல நாங்க படுக்கிறோம், நீங்க வந்து வெளியே படுத்துக்கோங்க பாய்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு இவங்க சொல்ல, இல்ல இல்ல நான் இங்க தான் படுப்பேன்ட்டு தேவையே இல்லாம வாட்டர்மெலன் தான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் மாதிரி கிட்ட வெளியே வந்து ஒரு சின்ன விவாதமா நடந்துட்டு இருக்கு. அந்த விவாதத்துல எல்லாருமே சேர்ந்து வாட்டர்மெலனை தான் தாக்குறாங்க. திவ்யா எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்ததுன்னா திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நீ தான் வந்து என்கிட்ட என் மேல படுக்குவா இப்படிலாம் கேட்ட, நீ எவ்வளவு தவறா பேசுற, நான் என்ன சொன்னேன், எல்லாரும் முன்னாடி தானே சொன்னேன், நான் என்ன பர்சனலா பேசின மாதிரிலாம் பேசுறியேன்ட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல திவாகர் அவருடைய பொறுமையை இழந்து ரொம்பவே கோவமான திவாகரை பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் வந்து ஃபன்னான திவாகரை பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்பவே கோவமா பேசியிருந்தாரு. நீலாம் உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு, நீ எவ்வளவு நாள் வந்து உள்ள இருப்பேன்னு எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ இந்த அளவுக்கு வந்திருக்கணும், அதுக்கெல்லாம் காரணம் யாருன்ட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ வந்து சும்மா அவளை சொல்லிட்டு இருந்த, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமான்ட்டு பார்வதியோடைய கண்டென்ட்டை உள்ள இழுக்கிறாரு திவாகர். ஸோ இதனால ரொம்ப கடுப்பாகி, என்ன நீ ரொம்ப ஓவரா கத்துற, நான் வந்து அடிச்சுட்டு வெளியே கூட போயிடுவேன் ரெட் கார்டு வாங்கிட்டு, என்னடா இருக்கிறதே இன்னும் 2-3 நாள் தான், அதுக்கு என்ன ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புவீங்க, ஆல்ரெடி கொடுத்த ரெட் கார்டுக்கே ரிவோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி இந்த வாரம் எதுவுமே பேசாம இருக்கிறது தான் நல்லது. திரும்பவும் பேசி அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிட்டாருன்னா, ஏன்னா ஃபினாலே அப்படின்னும் போது ஒரு பிரம்மாண்டத்தை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உள்ள வரவங்க எல்லாருமே பஞ்சாயத்து பண்ற நிலைமையிலேயே தான் வராங்க. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிரஜனுடைய காதல் புரியல போல இருக்கு. 20 நாள்ல காதலை புரிஞ்சுக்கிட்டாங்க. 20 வருஷ காதல்ல தெரியாத புரியாத சில விஷயங்களை இந்த 20 நாள்ல அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாங்க அப்படின்றத உள்ள வந்ததும் எப்பவும் போல அவங்களுடைய ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா கிட்ட திவ்யா பேசவே இல்லை. ஸோ திவ்யா சொன்ன வார்த்தையை அவங்க அப்படியே காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், கண்டிப்பா இன்னைக்கு ஒரு கலவரம் இருக்கு. ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் உஷாரான துஷார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு லெட்டரை ஒன்று கொடுக்குறாங்க, ரொம்பவே எமோஷனலா எழுதியிருக்காங்க போல இருக்கு. அதை படிச்சுட்டு ரொம்ப சிரிக்கிறாரு துஷார். தனியா உட்காந்து படிச்சிருக்கணும் நானு அப்படின்னு சொல்றாரு. இப்பயும் நீ என் முன்னாடி தனியா தானே இருக்க, உனக்கு என்ன ஃபீலிங் ஆகுது, எனக்குள்ள இவ்வளோ ஃபீலிங் இருக்கு, நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், நான் வந்து என் பேர் தப்பா போகும், என்ன தப்பா பேசுவாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் பேரை திரும்ப திரும்ப சொல்லி லூசுத்தனமா அவள் வந்து அவளோட இமேஜ் டேமேஜ் ஆக்குவா அப்படின்ட்டு எந்த ஒரு பொண்ணு நினைக்க மாட்டா. ஆனாலும் அந்த மாதிரி வர நல்ல பேர் எனக்கு வேணாம்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ட்டு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க அரோரா. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தாங்க அல்டிமேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அவர் எமோஷனலா ஹக் பண்ணுவாருன்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்து சிரிச்சாரு. அப்புறம் போட்டியில நீ வந்து இங்க இருக்க, நான் வந்து அங்க இருக்கேன், நீ வந்து இன்னும் அடுத்த லெவல் போயிட்ட, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு அரோராவை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அரோரா என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து கேம்லாம் இங்க கொண்டு வராத, கேமை நான் ஆடிட்டு தானே இருக்கேன், நான் வந்து என்ன ஒரு கடிதம் உன்கிட்ட கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்றாங்க. இல்ல இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்ட்டு துஷார் அப்பவே உஷாராகி வெளியே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஆதிரை கிட்டையும் போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்றாருங்க. என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமா போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு டென்ஷன் ஆறாங்க அரோரா. அரோரா டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம ஆதிரையும் வச்சுட்டு ஆதிரையும் ஒரு சில அட்வைஸும் கொடுக்குறாங்க. நீ இதுக்கப்புறம் வெளியே போய் என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் பேசிக்கோ, உள்ள இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோலா இரு, ஃபினாலே டாஸ்க பாரு, இதெல்லாம் விட்டுடு அப்படின்ட்டு அவங்களும் அட்வைஸ்
ரிலீஸ் பண்றாங்க. என்னடா நீ ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கிண்டலா சொன்னாலும், நான் உன்னை எதுவுமே பண்ணலையேடான்ட்டு அதுவும் சொன்னாலும் பார்க்குற நமக்கு தான் வந்து காமெடியா இருந்தது. ஸோ அரோரா துஷார் உஷார் ஆயிட்டாரு. அரோரா ஷாக் ஆயிட்டாங்க. கண்டிப்பா அரோரா துஷார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவாங்களான்றதே மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல அசிங்கப்படுத்திட்டு வெளியே வந்து வேலையே இருக்கக்கூடாது அப்படின்றது. அரோரா ரொம்பவே தெளிவான பொண்ணு, நம்ம எல்லாருமே பார்த்துட்டே இருக்கும். அந்த தெளிவு இந்த 2 நாளா வந்து கொஞ்சம் குழம்புதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கேம் வேற இது வேறன்னு சொல்றாங்க. இதேதான் கம்ருதீன் பார்வதி சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் போல இருக்கு. ஸோ கம்ருதீன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா அப்ப இவங்களுக்கும் கொடுத்துருக்கணும்டா அப்படின்னு தான் வெளியே போன ஒவ்வொரு பேருக்குமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பேரும் உள்ள வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு பின்னாலே வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது. எல்லாருமே ஒரு வெஞ்சன்ஸோட தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அமித் உட்பட இந்த சாண்ட்ரா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்ப நீ இதை பேசாத, பெரிய பிரச்சனை ஆயிடும், தயவுசெய்து விட்டுடே அப்படின்ட்டு உள்ள இருக்கிறவங்களா அவரை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முடியும் போது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரு கூட சண்டை போட போறா, கண்டிப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சுதான் உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராவுடைய ரசிகர்கள் நீங்க அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணதுனால அதை பார்த்துட்டு மட்டுமே வந்து இப்ப சாண்ட்ரா ரம்யா கிட்ட பேசுறாங்க. ஆனா பார்வதி கிட்ட சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை தான் ரம்யாவும் பார்த்துட்டு வந்து பேசினாங்க. இதுக்கு ஒரு 2 இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்ட்டு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து இந்த 2-3 நாள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த திவ்யா வர்சஸ் வாட்டர்மெலன் இந்த ஃபைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் இங்க பார்வதி பத்திலாம் எடுத்திருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு பக்கம் திவ்யா தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.